வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிண்ட தைலம் எப்படி தயார் பண்ணுறது, பிண்ட தைலம் தயார் பண்ணுற முறைகள், அது முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிண்ட தைலம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம கைகால் வலி, உடம்பு வலி, சோல்டர் வலி, முதுகு வலி, இது எல்லாத்துக்குமே நார்மலாக வரக்கூடிய வலியை போக்கி உடம்புக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் மசில்லாம் கொஞ்சம் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த பிண்ட தைலம் யூஸ் பண்ணலாம். இப்போ பிண்ட தைலம் தயார் பண்ணுறதுக்குள்ள பொருட்கள்: நன்னாரி வேர், மஞ்சிஷ்டி வேர், இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 200 கிராம் 200 கிராம் வச்சு வாங்கிக்கலாம். நன்னாரி வேர் 200 கிராம் வாங்கி, அது மேல் தோல் வேணும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே வெள்ளையாக அதுக்குள்ளே வேஸ்ட் பட்டை மாதிரி இருக்கும், அதை உள்ளுக்குள்ளதை உடச்சி போட்டுட்டு மேலுள்ள தோலை மட்டும் எடுத்துக்கிறோம். மஞ்சிஷ்டியை அப்படியே நம்ம இடித்து எடுத்துக்கலாம். ரெண்டையுமே தனித்தனியாக இடித்து 2 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். ஒரு பாத்திரத்தில் நன்னாரி வேர் 2 லிட்டர் தண்ணீரோட சேர்த்து கலந்து வச்சுக்கணும். அதே மஞ்சிஷ்டி வேரையும் நல்லா சாதிச்சு 2 லிட்டர் தண்ணியில் தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் கலந்து வச்சுக்கணும். நம்ம பண்ணுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை ஊற வச்சிடணும் தண்ணியில். 24 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம், அதனால் ஒரு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் தனித்தனியாக அதை கொதிக்க வச்சு எடுக்கணும். அது 1/2 லிட்டராக நமக்கு வத்தி கிடைக்கணும். 2 லிட்டரு 4ல் ஒரு பாகமாக நமக்கு வத்த வச்சு எடுக்கணும். சிறு தீயில தான் வேக வைக்கணும். தண்ணியை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சிறு தீயில நல்லா வெந்து தனித்தனியாக எடுத்து ரெண்டையும் வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கிடைச்சிடும். அந்த தனித்தனியாக கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் கலக்கும் போது தான் ஒன்றா சேர்த்து கலக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய் 1 லிட்டரு. நல்லெண்ணெயில் இந்த ரெண்டையும் கலந்து கொதிக்க வச்சு எடுத்த இந்த 2 தண்ணியும் நல்லெண்ணெயில் ஊற்றிடணும். நல்லெண்ணெயில் அந்த 2 லிட்டர் 1 லிட்டர் நல்லெண்ணெயில் ரெண்டையும் சேர்த்து 1 லிட்டர் நமக்கு சாறு கிடைக்கும். அதை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி சிறிய தீயில அதை பாயில் பண்ணணும். நல்லெண்ணெயை பாயில் பண்ணி அந்த ஈரப்பதம் போகிற வரை நம்ம 1 லிட்டர் நல்லெண்ணெய் கலந்துருக்கோம், 1 லிட்டர் சாறு கலந்துருக்கோம். அந்த சாறு முழுமையாக வற்றி நமக்கு 1 லிட்டர் குறைவாக தான் வரும். 900 கிராம் இல்லை 800 கிராம் கூட வரலாம். எண்ணெயும் அந்த குறைஞ்சிரும். நல்லா கொதிக்க வச்சு அந்த பதத்தில் எடுக்கணும். பதம்னா அந்த எண்ணெயெல்லாம் தண்ணியெல்லாம் அந்த எண்ணெயிலேருந்து வத்துனதுக்கப்புறம் அந்த குமிழ்கள் வரும், அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதை பதத்தில் எடுத்துட்டு அதை பாதியாக ஆற வச்சிடணும். அந்த நம்ம எடுத்து இறக்கணுன்னா சூடு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை பாதி சூடு கம்மியானதுக்கப்புறம் மிதமான சூடு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். கொதித்து இறக்குனதுக்கப்புறம் பாதி சூடு கம்மியானதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் 10 கிராம் நல்லா பொடி பண்ணி அது மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கைப்படாமல் ஏதாவது கரண்டி வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன் மெழுகு 50 கிராம் தேன் மெழுகு, அதை தனியாக சூடு பண்ணி இதோட கலந்துடணும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் அந்த சூடு தன்மை கம்மியானதுக்கப்புறம் அதை பாட்டிலில் எடுத்து வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். கைகள் வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லா குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மசாஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். ரொம்ப உடம்பு ஸ்கின்னுக்கு நல்லது, கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை ஒரு சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சின்ன பவுலில் நமக்கு எவ்வளோ தேவையான அளவு எடுத்து அதை தண்ணியில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதை மிதமான சூட்டில் நம்ம உடம்புல அப்ளை பண்ணி கொடுக்கணும். எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு துணியில் முக்கி நமக்கு பொறுக்கக்கூடிய அளவில் சுடு தண்ணி வச்சு அதில் ஒத்தனம் கொடுத்து வந்தோம்னா உடனடியாக வலி நிவாரணம் கிடைக்கும். நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் முழுமையாக குணமாகும். மறுபடியும் வராத அளவுக்கு குணமாயிடும். இதை பண்ணால் மட்டும் பத்தாது. நம்ம கை கால் வலி, கால் வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் அதுக்கான உடல் உழைப்பு வேணும். எந்த உழைப்பும் இல்லாமல் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வேலையாக இருந்ததுன்னா உடல் முழுவதும் உள்ள எக்ஸசைஸ் ஏதாவது பயிற்சி பண்ணுறது நல்லது. கைகால் மூட்டுகளுக்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது அந்த அசைவுகளுக்கு இருந்தாலே இந்த வலி படிப்படியாக குணமாயிடும். அதிகப்படியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி அதை குணப்படுத்திட்டு பயிற்சி ஏதாவது ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது இந்த வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். நம்ம உடம்பை ஆரோக்கியமாக எப்போவுமே வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த எண்ணெயை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நம்ம குளிச்சு வரும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், தோல் பளபளப்பாக இருக்கும், சோர்வு இருக்காது, முகத்தில் வரக்கூடிய கருவளையம்லாம் வராமல் இருக்கும், நல்லா தூக்கம் வரும். பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை விற்பனைக்காகவும் பயன்படுத்தலாம், நம்ம சொந்த யூஸுக்கும் பயன்படுத்தலாம்.
இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கால் நடக்க முடியாமல் அதிகப்படியான வலி இருக்கும், அவங்களால 5-6 வருஷமாக வலி இருக்கும், நிறைய வருஷங்களாக இருக்கக்கூடிய வலியை போக்குறதுக்கு இந்த எண்ணெயோடு சேர்த்து மூலிகை எண்ணெயும் சேர்த்து நம்ம போடும்போது அது உடனடி நிவாரணம் கிடைக்கும். மூலிகை தைலம் பண்ணுறதை அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். அது 2-3 நாள் நம்ம பண்ணும்போதே நமக்கு நல்ல வலி குறைவாக இருக்கும். உபயோகப்படுத்தி பாருங்கள். நன்றி.